இந்த குரு சண்டால யோகம் தான். குரு சண்டால யோகம்னு சொல்லக்கூடாது, இதை சண்டால குரு, அவர் தான் சண்டால குரு. சண்டால குரு என்ன செய்வார்னா, ஜோசியமே தெரியாமல் ஜோசியம் தெரிஞ்ச மாதிரி பீலா விடுவார். அதான் சண்டால குரு யோகம். ராகுவோட சேர்ந்த குரு. ஆனால் கூட அவருக்கு புதன் ரொம்ப வீக்கு. ஆனால் நான் ஏன் ஜோசியரானேன்னு அவருக்கே தெரியல பாவம். 45 ஆண்டு காலமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவாளி. அதுதான் படிக்கணும். படிக்கலைன்னா நான் ஏன் ஜோசியரானேன்னு தெரியாமல் சீட்டிங் ஜோசியர், ஃபேக்கு. ஸோ அப்படி வந்து குழப்பம் நடத்த வேண்டியதான். 12ஆம் இடத்துல வச்சிருந்து தசை நடத்திட்டு இருக்காரு. பார்ப்போம். ஒளிமைய புள்ளி சொல்கிறார், ஒளிமைய புள்ளி. அவர் அப்படியே நேராக கிரகங்கள்லேருந்து அந்த பூமியில் எந்த புள்ளியில் வந்து அந்த ஒளி விழுதுன்னு அவர் சொல்லிடுவாராம் அவர். அதனால் கதையாக சொல்கிறாங்க, கேளுங்க மக்களே. புத்திசாலியாக இருக்கிறவன் போய் மாட்டிக்க மாட்டான். ஏன்னா சாதாரண மக்கள் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாதாரண மக்களும் போக மாட்டான், ஏன்னா ஃபீஸ் ஜாஸ்தி. அதனால் உங்களுடைய கருத்துக்களையும் அந்த வாரம் நம்ம பார்ப்போம். ஒளிமைய புள்ளி எப்படி வேலை செய்யுது, ஒளிமைய புள்ளியினுடைய கான்செப்ட் என்ன, ஏன்னா சுபத்துவம், அபத்துவம், பாபத்துவம், சூட்சும ஒளிலாம் இங்கே வந்து பல்லிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் புதுசாக ஏதாவது சொல்லணும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நன்றி.